ஹாய் ஆல். நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களா? உங்களுக்காக தான் ஒரு சூப்பரான ஜாப் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் அல்லது ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும். நீங்கள் வீட்டிலேருந்தே சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு நோ டார்கெட், நோ சேல்ஸ். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற பேஜஸ் எல்லாமே படித்து பாருங்கள். ஒரு 10 பேஜஸ் இருக்கும். இல்லை நான் படித்து பார்த்தேன் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனியை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குவோம். இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2018 ஸ்டார்ட் ஆச்சு. எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. நான் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. நான் இது வரைக்கும் 2 பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஒரு பேமெண்ட்டோட ப்ரூஃபு இப்போ ரீசெண்டாக வந்ததுனால அதை எடுக்க முடிஞ்சு. இன்னொரு பேமெண்ட் எனக்கு 2023 வந்ததால் அந்த பேமெண்ட் ப்ரூஃபை என்னால் எடுக்க முடியலை. இதில் ஒரு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு காட்டுது. ஆனால் அந்த பேமெண்ட்டும் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. பட் கம்பெனி சைட்லேருந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. இப்பயும் என் வேலெட்டில் 18K சம்திங் இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னா என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ண முடியும். இதுக்கான ஜாயினிங் ஃபீஸ் 100% ஃப்ரீ ஜாயினிங். இந்த டாஸ்கில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில டெக்ஸ்டோ அல்லது இமேஜஸ் கண்டென்ட் ஏதாவது கொடுப்பாங்க. அதை நீங்கள் வச்சுருக்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். அந்த லிங்கை எடுத்து டாஸ்க் பேஜில் சப்மிட் பண்ணணும். மேக்ஸிமம் இதுக்கான 5 மினிட்ஸ் தான், ஒர்க்கிங் டைம் 5 மினிட்ஸ் தான். இதுக்கு ஒரு டாஸ்க்குக்கு 5 ரூபீஸ் தருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான் பண்ண முடியும். நீங்கள் 500 ரூபாய் ஆனோன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னா என்னென்னா, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவை விட அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்ய தயாரா. இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. SBO கூட டைப் வச்சிருக்கிற கம்பெனியில், அதாவது எஜுகஸ்ட் அப்படிங்கிற கம்பெனியில் அவங்க சொல்கிற கோர்ஸை 5,999க்கு பர்ச்சேஸ் பண்ணணும். SBO கூட டைப் வச்சிருக்கிற கம்பெனி எஜுகஸ்ட். இந்த எஜுகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறதுனால டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு தேவையான பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸை நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த கோர்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த டாஸ்க் SBOவில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க்குக்கு பெர் டேக்கு 50 ரூபாய் கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா சேமஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரியே தான். டெய்லி ஒரு டாஸ்க் பண்ணலாம். மந்த்லி 30 டாஸ்க் வரும். 1500 ரூபாய் ரீச் ஆகும் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ரா கொடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் அசோசியேட். மார்க்கெட்டிங் அசோசியேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி சப்மிட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அப்போது நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ஆகிடுவீங்க. இதில் ஒர்க்கெல்லாம் சேம் தான். உங்கள் டவுன்லைன் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிட்டாங்கன்னா ரெஃபரல் கமிஷனாக உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். உங்கள் டவுன்லைனர் இன்னும் வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணினாலும் அப்ளைனரான உங்களுக்கும் 500 ரூபாய் கிடைக்கும். ஒரு மெம்பர் 40 மெம்பரை ரெஃபர் பண்ணலாம். இன்ட்ரோ கமிஷன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டவுன்லைனர் ரெகுலராக டாஸ்க் பண்ணுறாங்க. டாஸ்க் பண்ணுறதுல அவங்க இன்கம் எடுக்கிறாங்க. அந்த இன்கமில் இருந்து உங்களுக்கு 20% கிரெடிட் ஆகும். டெய்லியுமே கிரெடிட் ஆகும். இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1500 ரூபாய் அமௌண்ட் ரீச் ஆனது நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ட்ரோ கமிஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் டவுன்லைனர் ஒர்க் பண்ண டெய்லியுமே உங்களுக்கு ஏட் ஆகும். இது 1500 ரூபாய் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா வித்ட்ரா கொடுத்ததுலேருந்து 7 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ரெஃபரல் இன்கம் பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இவ்வளோ நேரம் பார்த்ததை ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி இங்கே பார்க்கலாம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால்
டெய்லி டாஸ்க் இன்கம் இருக்குது, ரெஃபரல் இன்கம் இருக்குது, ரெஃபரல் லிமிட் 40 மெம்பர்ஸ், இன்ட்ரோ இன்கம் இல்லை, ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் இல்லை. இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்தால் டெய்லி டாஸ்க் இன்கம் இருக்குது, ரெஃபரல் இன்கம் இருக்குது, ரெஃபரல் லிமிட் 40 மெம்பர்ஸ், இன்ட்ரோ இன்கம் இல்லை, ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் இல்லை. மார்க்கெட்டிங் அசோசியேட் டெய்லி டாஸ்க் இன்கம் இருக்குது, ரெஃபரல் இன்கம் இருக்குது, ரெஃபரல் லிமிட் 40 மெம்பர்ஸ், இன்ட்ரோ இன்கம் இருக்குது, ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் இருக்குது. இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் நீங்கள் எஸ்பிஓவில் ஒரு மார்க்கெட்டராக ஆகிடுவீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதுபோக பைமோடுங்கிற டிஜிட்டல் ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்டில் ₹6,000 ஒர்த்துள்ள ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது நீங்கள் பைமோடில் பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அகைன் சில கண்டிஷன்ஸ் பார்த்துடலாம். நீங்கள் 20,000 எஸ்பிஓவில் வித்ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அகைன் ரீபர்ச்சேஸ் பண்ணணும். உங்களுக்கு தனி பேங்க் அக்கௌண்ட்டு, பேன் கார்டு எல்லாமே இருக்கணும். உங்களோட ஏஜ் 18 and above இருக்கணும். ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் கிரெடிட் ஆகும். நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாகவே ஒர்க் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டினியூஸாக 5 ஒர்க்கிங் டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடும். டாஸ்க் பண்ணுறதுல மேபி சேஞ்சஸ் டெய்லியுமே இருக்கலாம், டெய்லியுமே வேறு டாஸ்க் வரலாம். ஆனால் ஒர்க்கிங் டைம் 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு 20% டிடக்ஷன் பண்ணுவாங்க. இது வந்துட்டு அட்மின் டீமுக்கான சார்ஜஸாக போகும். உங்களுக்கு இது ஒரு மார்க்கெட்டிங் கான்ட்ராக்ட் தான், இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இல்லை. நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு அமௌண்ட்டும் எஸ்பிஓக்கு போகிறதில்ல, அவங்களோட டைஅப் வச்சுருக்கிற அஃபிலியேட் பார்ட்னருக்கு தான் போகுது. ஜாயின் பண்ணும்போது டீட்டெயில் யூசர் அக்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யாராவது ஒரு அப்ளைனர் மூலமாக தான் ஜாயின் பண்ண முடியும். இண்டிவிஜுவலாக டைரெக்டாக ஜாயின் பண்ண முடியாது. அப்ளைனர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஜாயினிங்கில் எந்த டவுட் வந்தாலும் இல்லை டாஸ்க் பண்ணும்போது எந்த டவுட் வந்தாலும் அப்ளைனரும் கைட் பண்ணுவாங்க. கமாண்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அதுபோக எஸ்பிஓ அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் டாஸ்க் ரிலேட்டடாக டெய்லி ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா அப்பப்போவே அப்டேஷன் வரும். அதையும் நம்ம ரெகுலராக கேட்டுகிட்டே இருந்தோம்னா ஏதாவது டாஸ்க் ரிலேட்டடாக டவுட் இருந்தால் நம்ம கிளாரிஃபை ஆகிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். This video sponsored by BuyMode mobile app. இது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் அண்ட் ஆல் க்ராசரிஸ் எல்லாமே கிடைக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.